கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது இந்த வாரத்தினுடைய கடைசி நாள். சனிக்கிழமை வரைக்கும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். ஆகையினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இங்கே இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி இயேசு தன்னை சீஷர்களுக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவன் நல்ல மெய்ப்பன் என்றதான அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னவென்றால், தன்னுடைய ஆடுகளை மெய்ப்பவர், இல்லை என்றால் தன்னுடைய ஆடுகளை வழி நடத்துகிறவர் என்று சொல்லி அர்த்தம். அவ இந்த காலை வேளையில நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம் பாருங்க. இந்த உலகமானது நம்ம கண்ணை கட்டி காட்டுல விடுகிறதான சூழ்நிலையில இந்த உலகம் நம்மை தள்ளி விடும். ஆனாலும் எவ்வளோ பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். எப்படியெல்லாம் அவர் வழி நடத்துவார் என்றால், பத்திரமாய் அவர் வழி நடத்துவார். இந்த உலகத்துல யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது யாருக்கும். ஆனா இயேசுவின் இடத்துல நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களை அவர் கேரண்டி, அதாவது பத்திரமாய் அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது, பலத்தினால் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய சோர்வு உங்க வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலே உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில தேவன் வெளிச்சமாய் இருந்து அந்த பிரசன்னத்தின் நிமித்தமாய் உங்களை அவர் வழி நடத்துவார். நான்காவது காரியம், செம்மையான வழியில உங்களை வழி நடத்துவார். எவ்வளவு பெரிய வறட்சி இருந்தாலும் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் அவர் செம்மையான வழியில நடத்துவார். இந்த காலை வேளையில அந்த தேவனிடத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். உங்களுக்கான செபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். நீரே நல்ல மெய்ப்பன் ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துங்க. சொல்லப்பட்டதான இந்த 4 வார்த்தையின்படி நீரே எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே அப்படியாக வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை வழி நடத்துங்க. தேவ கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.